மார்க்கெட் ஓப்பன் ஆனா ஃபர்ஸ்ட் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள நம்மளால ட்ரேட் எடுக்க முடியுமா? அப்படியே ட்ரேட் எடுத்தாலும் அது ப்ராஃபிட்டபிளா இருக்குமான்னு நீங்க கேள்வி கேட்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு தான். கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல்லுக்கு நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லியும் லைவ் போறோம் மக்களே, அந்த லைவை கண்டிப்பா பாருங்க. அது உங்களோட எஜுகேஷனுக்கும் உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே நாலேஜ் ஓரியன்ட் தான், எதுவுமே மணி கிடையாது. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்ல நான் ட்ரேட் எடுக்கணும்னு கேட்டா, நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், எஸ்பெஷலி இந்தியன் மார்க்கெட் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது 9:15 to 12:30 இல்ல 9:15 to 11 வரைக்கும் தான் மூமெண்ட்டுமே இருக்கும். பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ்ல ஃபார்ம் ஆகுற ட்ரெண்ட் தான். ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ்ல ஃபார்ம் ஆகுற ட்ரெண்ட் மட்டும் தான் நமக்கு மொத்த மார்க்கெட்டோட டைரக்ஷனுமே நம்மளுக்கு இது பண்ணும். மேபி சைட்வேஸா இருக்கலாம், இல்ல அப் ட்ரெண்டா இருக்கலாம், டவுன் ட்ரெண்டா இருக்கலாம். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணு மட்டும் தான். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட ட்ரெண்டை ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணும். சரிப்பா, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல எப்படி ட்ரேட் பண்றதுதான் நம்ம சொல்ல போறோம். கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 5 மினிட்ஸ் கேண்டில் 1 மினிட் கேண்டில் எடுத்துக்கணும். நம்ம 15 மினிட் கேண்டில் எடுத்துக்க கூடாது. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலையும் 1 மினிட் கேண்டிலையும் எடுத்துக்கிறோம். 1 மினிட் கேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு நிஃப்டி 50ல ட்ரேட் பண்றவங்க ஒரு 1 ஹவர் கேண்டில், 2 ஹவர் கேண்டில், 30 மினிட்ஸ்லாம் போகாதீங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் யூஸ்லெஸ் நான் சொல்வேன். ஏன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்குமே ஒரு என்ன சொல்றது, மேக்ஸிமம் அது சைட் வேஸ்ல தான் இருக்கும். மேக்ஸிமம் சில நாள்ல தான் அது ட்ரெண்ட் ஆகும், சில நேரத்தில் ரொம்ப வாலட்டிலிட்டியா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்க வந்து அதிகபட்சம் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கேண்டில் 5 மினிட்ஸ் அண்ட் 1 மினிட் கேண்டில் தான் இருக்கணும். அதுக்கு மேல நம்ம எந்த கேண்டில் யூஸ் பண்ண போறது கிடையாது. சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா 5 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல இருக்கிறது 1 மினிட் கேண்டில், இந்த இடத்துல 5 மினிட்ஸ் கேண்டில். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபில் ஆகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபில் ஆகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இந்த இடத்துல 1 மினிட் கேண்டிலோட டைரக்ஷன் பார்க்கணும். 1 மினிட் கேண்டில் நம்ம என்ன பார்க்கணும்னா பிரேக் அவுட்டை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 1 மினிட்டோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இதோட ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் எங்க? இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட். சரி, ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் வந்துருச்சுப்பா, நான் ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்ல என்ட்ரி போயிடலாமா? இந்த இடத்துல தான் இருக்கணும். நம்ம என்ன பண்ணா ஹோல்டு பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் வந்துருச்சு, அப்ப நான் என்ன பண்ணா ஹோல்டு பண்ணணும். இந்த இடத்துல நான் என்னன்னு பார்க்கணும்னா மார்க்கெட் ஒரு அளவுக்கான பையிங் ட்ரெண்ட்ல இருக்குன்றது நமக்கு தெரியுது. அதாவது 5 மினிட்ஸ் கேண்டில் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் மினிட், அதாவது ஃபர்ஸ்ட் 1 மினிட்டோட ஹையும் லோவையும் மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணணும். இந்த சினாரியோல ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ன நடந்திருக்கு? இது பாசிட்டிவா, அதாவது மேல பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்ப இது கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு வகையில பாசிட்டிவா இருக்கு. இதுதான் மொத்த ட்ரெண்டுமே டைரக்ஷனுமே இது பண்ணுமானா அப்படி கிடையாது. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல என்ன மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணா வெயிட் பண்ணணும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணா புல் பேக்குக்காக வெயிட் பண்ணணும். புல் பேக்ன்றது இப்படி போயிட்டு இப்படி போறது இல்ல. அதாவது ஒரு சின்ன புல் பேக் கிரியேட் பண்றதுல எந்த வேல்யூமே கிடையாது. ஸ்ட்ராங்கான புல் பேக்கா இருக்கணும். ஒரு யூ ஷேப் புல் பேக் நமக்கு கிடைக்கணும். யூ ஷேப் இந்த சென்ஸ், இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவா மார்க் பண்ணிட்டேன். எனக்கு புல் பேக் ஆகுது. புல் பேக் ஆகுது. என்னோட அடுத்த என்ட்ரி இதுதான். இது கரெக்டா ஒரு வி ஷேப் புல் பேக். நான் என்னோட எந்த என்ட்ரி எங்க எடுப்பேனா கரெக்டா இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்துருப்பேன். ப்ராப்ளம் என்னன்னா இங்க ஸ்டாப் லாஸ் ரொம்ப டைட்டா வைக்கிறது தான். நீங்க எப்ப நீங்க ஸ்டாப் லாஸ் ரொம்ப டைட்டா வைப்பீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி, உங்களோட செட்டப் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாம குவான்டிட்டி அதிகமா போட்டீங்கன்னா தான் ரொம்ப பக்கத்திலேயே ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. அதுதான் இங்க பிரச்சனை. நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்னா மைண்ட்ல வைக்கணும். ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல வைக்கணும். குவான்டிட்டி எத்தனை எடுக்கணும்ன்றது தான் முக்கியம். நீங்க அதிக குவான்டிட்டி எடுத்துட்டு ரொம்ப டைட்டா ஸ்டாப் லாஸ் வச்சீங்கன்னா ஈவன் அந்த ட்ரெண்டா இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட ஃபர்ஸ்ட் 1 மினிட் பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணேன். பிரேக் அவுட் நடந்துருச்சு. புல் பேக்குக்காக வெயிட் பண்ணேன். ஒரு நல்ல ஃபால் வந்துட்டு ஒரு புல் பேக் கிரியேட் ஆச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி நினைச்சேன். சரிப்பா, நீ ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்துட்டியே, அப்பயும் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சுன்னா இங்கதான் விஷயம். நம்ம ஸ்டாப் லாஸ் மைண்ட்லயும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லயும் தான் வைக்கணும். நீங்க வந்து பிசிக்கல் ஸ்டாப் லாஸ் 1 மினிட்ல போய் வச்சீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இந்த வீடியோ இந்த சார்ட் நான் எடுக்கிறேன்னா ஏன்னா நேத்து இந்த ட்ரேடா தான் எடுத்தேன். இதை தான் நான் லைவ்ல போட்டேன். அந்த லைவ் வீடியோ இன்னுமே இருக்கு. கண்டிப்பா அந்த லைவை போய் பாருங்க. ஃப்ரைடே போட்ட லைவ் வெனஸ்டே போட்ட லைவ் கண்டிப்பா பாருங்க. அதில் நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட் நான் என்ன பண்ணுவேன்னா, இது என்னோட சினாரியோ, நான் மத்தவங்கள சொல்ல. இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா நான் இந்த இடத்துல என்னோட என்ட்ரி எடுத்திருப்பேன். ஸ்டில் அது ரிட்டர்ன் வந்திருக்கு. பட் எனக்கு தெரியும், என் ஸ்ட்ராட்டஜி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இது மறுபடியும் ரிட்டர்ன் புல் பேக் ஆகும்ட்டு. ஜஸ்ட் இமேஜின், கிட்டத்தட்ட 11 வரைக்கும் அப் ட்ரெண்ட் தான் மக்களுக்கு. கிட்டத்தட்ட 11 வரைக்கும் அப் ட்ரெண்ட். கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் நம்ம பிடிச்சோம். இந்த இதுல கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணோம். ஒரே ட்ரேட் தான்.
இதே தான் எல்லா சினாரியும். நம்ம 1 மினிட்ல பிரேக் அவுட் எடுக்கணும். பட் இது எல்லா டைமுமே ஒர்க் அவுட் ஆகுமானா ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் 1 மினிட்டோட பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்றோம், ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக்குக்கு வெயிட் பண்றோம், ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக்குக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸையும் ஸ்டாப் லாஸ் தூக்கி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லயும் நம்ம ஸ்ட்ராட்டஜி மேலேயும் நம்ம வைக்கணுமே தவிர, நீங்க பிசிக்கல் ஸ்டாப் லாஸ் 1 மினிட்ல ரொம்ப டைட்டா போட்டீங்கன்னா அது கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக தான் செய்யும். நீங்க ஆக்சுவலி உண்மையாலுமே சொல்லணும்னா, நீங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி மேல போயிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி கீழே வந்துருச்சு, நான் கீழே தான் என்ட்ரி எடுத்துறேன். பிரச்சனை என்னன்னா, ஸ்டாப் லாஸை நீங்க வந்து பிசிக்கலா ரொம்ப டைட்டா வைக்கிறது தான். லாஸ் ஆகக்கூடாதுன்றது ஒரு விஷயம், பட் லாஸ் ஆகவே கூடாதுன்றதுக்காக நீங்க ப்ராஃபிட்ல ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். கார் வாங்கினா ஓட்டுறதுக்கு தான். நீங்க காரை வாங்கி வீட்டுல இருந்து கார் புதுசா தான் இருக்கும், பட் புதுசா இருக்கணும்ன்றதுக்காக காரை கண்டுபிடிக்கல. அதுக்கு சரியா? அதே மாதிரிதான் ரிஸ்க்ன்றது உங்களை மீறி போயிடுச்சுன்னா தான் வந்து அதை கேட்ச் பண்றதுக்கு தான், அதை ஸ்டாப் பண்றதுக்கு தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஸ்டாப் லாஸ். நீங்க ஒவ்வொரு ட்ரேடுக்குமே நீங்க ஸ்டாப் லாஸே ரொம்ப ரொம்ப டைட்டாவே வச்சுட்டு இருக்கீங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்பயுமே ஒரு 100 குவான்டிட்டி தான் இருப்பேன். இந்த டைம் 1000 குவான்டிட்டி எடுத்து ரொம்ப டைட்டான ஸ்டாப் லாஸ் வச்சுட்டுனா ஆப்வியஸ்லி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக தான் செய்யும். நம்ம என்னன்னா கிராஜுவலா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். நான் 100 தான் எடுப்பேன், திடீர்னு 1000 எடுத்தா நீ அந்த அளவுக்கு கேபிட்டல் வச்சிருந்தா, அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இருந்தா பரவாயில்ல. என் கேபிட்டல்லாம் நான் ஜெனரேட் பண்ணி, என் கேபிட்டல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். நான் எடுத்தோன்னா 1000 வச்சு நான் ஸ்ட்ரைட்டா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக தான் செய்யும். ஸோ ஸ்டாப் லாஸ் நீங்க பிசிக்கலா வைக்கிறதுக்கு பதிலா, உங்க குவான்டிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. உங்க குவான்டிட்டி எத்தனை குவான்டிட்டி எடுக்கிறீங்க? 150 குவான்டிட்டி எடுக்கிறீங்களா? செட்டப்ல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, ஒரு 50 குவான்டிட்டி குறைச்சிக்கோங்க, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நான் இன்னொரு 50 குவான்டிட்டி ஏத்திட்டேன், ஏன்னா ஸ்டாப் லாஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா அது எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். ஸோ நேற்று ஒரு பியூட்டிஃபுல்லான டே. அந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம், தயவு செஞ்சு பாருங்க. அதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கு. உண்மையாலுமே நான் சொன்னா, நேற்று போட்ட லைவ் வந்து உண்மையாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைவ். அந்த அளவுக்கான மூவ் இருந்தது. ஏன்னா மார்க்கெட் எப்பவுமே சைட்வேஸ், ஒரு அளவுக்கு சைட்வேஸ்ல நம்ம ப்ராஃபிட் பண்றது உண்மையாலுமே கொஞ்சம் ஈஸி when compared to trend. ஏன்னா ட்ரெண்ட் வரும்போது அது வந்து உண்மையாலுமே சொல்லணும் ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெண்டா இருக்காது. அதுல ஒரு டெக்னிக்கல நம்மளால ஃபாலோ பண்ணவே முடியாது. அது பாட்டு ஸ்ட்ரெயிட்டா ஏறிட்டே இருக்கும், எந்த இடத்துல ஒரு புல் பேக்கே கொடுக்காது. பட் சைட் வேஸ் வரும்போது ஒரு ப்ராப்பரான சைட் வேஸ் தான் கண்டிப்பா நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். நேற்று அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான சைட் வேஸ். என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி கரெக்டா இந்த இடத்துல இருந்தது மக்களே. இங்க இருந்து அப்படியே மேலதான் இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் சாயந்தரம் நிறைய பேர் செல்லிங் என்ட்ரி கேட்டீங்க. நம்ம என்ட்ரி கொடுக்கறதுக்காகவும் கால் கொடுக்கறவும் வரல, நாலேஜ் ஷேரிங் மட்டும்தான். நீங்க நாலேஜ் ஷேர் பண்ணுங்க, நான் நாலேஜ் ஷேர் பண்றேன். எல்லாருமே நாலேஜ் ஷேர் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணும், அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு, உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. நம்ம எல்லாருமே சேர்ந்து படிப்போம், அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது 1 மினிட் கேண்டில்ல பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணோம், ரெண்டாவது புல் பேக்காக வெயிட் பண்ணோம், மூணாவது விஷயம் ஸ்டாப் லாஸ் மைண்ட்ல வைக்காம நம்ம எதுல வைக்கணும்னா ஃபோக்கஸ்டா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லயும் நம்ம ஸ்ட்ராட்டஜிலையும் வைக்கணும். மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவுதான். இது வந்து இது பண்றது ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது, சரிங்களா? இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற எந்த டாபிக்ல வீடியோ வேணும்னு கேளுங்க, கண்டிப்பா போடுவோம். பாய்.